ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்ஃபோ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கிராமத்து சமையல் சிக்கன் குழம்பு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 20 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். வரமிளகாய் 5 எடுத்து நான் வறுத்து தட்டி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 4 எடுத்து வணக்கி அரைச்சி வச்சுட்டேன். பெரிய வெங்காயம் 3 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தேவை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அடுப்பில் செய்ய போகிறேன். இன்றைக்கி இது எங்கள் அம்மா தான் செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மாவோட கைப்பக்கத்தில் கிராமத்து சமையலில் செய்ய போகிறோம் நாங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குண்டா அடுப்பில் வச்சுட்டோம். குண்டா காஞ்சிரட்டும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம். வெங்காயம் வணங்கிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நாங்கள் மும்பையில் இருக்கிறோம். நாங்கள் கிராமத்து சமையல் செய்யணுன்னு இன்றைக்கி அடுப்புலேயே செஞ்சுருக்கோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கனில் இருக்க தண்ணியிலே ஓரளவுக்கு சிக்கன் வெந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். இப்போ இருக்குன்னு சரிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு இது 2ஐயும் போட்டுடலாம். மிளகு, சீரகம், வரமிளகா. இதுதாங்க டேஸ்ட்டு. நம்ம நாங்கள் பவுடரெல்லாம் எடுத்துக்கல. இன்றைக்கி நாங்கள் ஒரிஜினல் மிளகாவை எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். சிக்கனில் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த சிக்கன் மசாலாலாம் நல்லா ஊறி வந்துடும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் உள்ளே போகும். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடணும். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி சிக்கன் வெந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்படியே வேணாலும் குழந்தைங்களுக்கு எடுத்து வச்சு சிக்கன் கிரேவியாகவும் கொடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா சிக்கன் வெந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்ட இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து தக்காளி ஊற்றிடலாம். தக்காளி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கறி வந்து ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கோசரம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு விட்டோம். மூடி போட்டு வச்சிடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கிராமத்து சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. சுவையான கிராமத்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். சண்டே ஸ்பெஷலாக செஞ்சு பார்த்து உங்கள் வீட்லேயும் அசத்துங்க. செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். இதே மாதிரி செஞ்சு பார்த்து சண்டே ஸ்பெஷலாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.